our channel video guys. வீடியோக்குள்ள போலாம். என்னடா நீங்க மைன்கிராஃப்ட்ல இருக்க அப்படின்னு கேட்டா மைன்கிராஃப்ட் தான் நம்ம இப்போ வாழ போறோம். நம்ம இங்க நிறைய நேச்சர்ஸ் ரெண்டுமே இங்க இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் இங்க தப்பிச்சு போகணும். அதனாலதான் இந்த பாருங்க எவ்வளோ சில பியூட்டியான எல்லாத்தையும் பார்த்தாலும் ஆனால் ரிஸ்க் அதை விட ரொம்ப 10 மடங்கு அதிகம். அதனால் நான் இப்போ தப்பிச்சு ஊரை விட்டு துரத்திருக்காங்க. என் லைஃப்பை அடிச்சிருக்காங்க. லைஃப்பை பாருங்கள் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. நான் இதை எப்படியாச்சும் பேண்டேஜ் போடணும். அதெல்லாம் இல்லை, இங்கே ஒரே வழி அதுவாக தான் பிழைக்கணும். நம்ம இந்த லைஃப்பில் எவனாச்சும் கொடுக்க வந்தானுங்கன்னா டாட்டா பாய் பாய் கட்டம் மறுகையா அரேசாலா. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நைட் டைமில் என்ன நிலமைன்னு எனக்கு ஐயோ அதுக்குள்ளே ஸ்பைடர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட தப்பிச்சாதான் அவங்கக்கிட்ட ஆபம் மட்டும் சாச்சு ஜாம்பிஸ் வேறு வந்துட்டானுங்களா. போச்சு போட மாட்டிக்கிட்டு போடு. அங்கே பாருங்க என்னென்னமோ ட்ரீஸ் இருக்குது. இந்த ட்ரீ நான் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் இங்கே ஐஸும் இருக்குது. இது ஐஸுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஐஸு நல்லா குளிரும். ஆனால் இங்கே ஆஹா காய்ஸ் ஐஸோட பாதியில் பார்த்தீங்கன்னா நான் குளிரில் இப்போ தவிச்சிட்டேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். போச்சு இதை மாதிரி நிறைய இது இருக்குது. நம்ம இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு உயிர் பிழைக்கிறதுனா பிழைக்கலையா. இது டே 1. இங்கே டே 10 or 100 வரைக்கும் நிற்கலாம். நம்ம இங்கே டே 1ல் வந்திருக்கோம். வாங்க ஓகே வாங்க 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 சீக்கிரம் போகலாம். நைட் ஆகிடுச்சுல. இங்கே கொஞ்சம் நம்ம ஃப்ளவர்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நேச்சர் பியூட்டி ஆஃப் நேச்சர் ஆசஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டானுங்க நம்ம ஆளுங்க. அடுத்து கூட எங்கே வேணாலும் வருவாங்க. அதனால போகிற வழியே அப்படியே பூவையும் பறிச்சுட்டு போக வேண்டியதுதான். போகிற வழியில் பூ பிடிச்சிட்டலாம். ஆஹா எங்கே எவன்டா இது இந்த வீடை கட்டி வச்சுக்கலாம். பாதி வீடை கட்டிட்டு பாதி வீடை கட்டாமல் போயிட்டான். பாருங்களேன் அடுப்பு இருக்கு, கேண்டில் இருக்கு, நம்மளுக்கு யூஸ் ஆகும், எடுத்துக்கலாம். ஆனாலும் அந்த ஃபயர் போல இந்த இதை எடுத்துப்போம். இது என்னன்னு தெரியல, பட் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா இந்த வீடோட பிளாக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வீடு எங்கேயாச்சும் கட்டலாம், நல்லா இடமா இருந்தால் குட்டியாக கட்டலாம். ஏன்னா இவ்வளோ பெருசு எவன்னா கட்டுவான். இந்த இடத்த நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆஹா நான் பார்த்த மாதிரியே இந்த இடம் பார்த்துருக்கேன். ஓஹோ ஓகே ஓகே வாங்க வாங்க. எவன்டா அது சம்பு மண்ணுட்டான். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட தப்பிக்கிறதான் நம்ம ஒரே வழி. அடா பாவினுங்களா, இப்பதான்டா செத்து பொழிச்சு வந்தேன். அதுக்குள்ள ஒரு கூட்டமே தோடிட்டு வந்து தப்பிச்சிடலாம். டோன்ட் வெரி சிங்கம் சார். அப்புறம் லாவா நடுசுல ஆனால் லாவா போனால் பாருங்க நேச்சர். ஆனால் பின்னாடி ஒரு பாச்சர் லாஸ்டர் என்னவோ சொல்லுவாங்க. டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். நீ லாவாக்குள்ள என்னடா பாருங்க பியூட்டி. இந்த பக்கம் ஒரு பியூட்டி, இந்த பக்கம் ஒரு பியூட்டி. வா 2 பியூட்டியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேச்சராக இருக்குது. இந்த மாதிரி நேச்சரில் ஒரு நேரமான பூசணிக்காய் 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கலாம். பூசணிக்காய் எங்கேயாச்சும் போட்டு வளர்த்துக்கலாம். பிளாக்ஸ்லாம் வந்து நம்ம தொலைச்சிட்டோம், திருப்பி அதை வாங்கணும். பிளாக்ஸ் போய் 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 நம்ம திருப்பி பிளாக்ஸ் எங்கேருந்து விட்டுமோ அங்கே போனோம். ஐயோ செம்மையாக இருக்கு. ஆனால் இது அவ்வளோ ரிஸ்கான ப்ளஸ்ஸு. ஏன்னா இந்த கலந்து போயிட்டால் திருப்பி வருமா வர மாட்டோமான்னு தெரியாது, தெரியவும் மாட்டோம். வந்து அடித்து இங்கே ஒரு வழியை போட்டு ட்ரிஃப்ட், இது பேர் என்ன ட்ரிஃப்ட்டுன்னு எதோ போட்டுருக்கு. இங்கே ஒரு வழியை போட்டுருக்கோம். அவ்வளோதான், அப்படியே போட்டால் முன்னாடியே மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான்.
விளையாடுறோம். நீங்கள் மட்டும் இந்த மாதிரி தப்பிக்க முடியாத நீங்கள் மட்டும் இந்த சிங்கிள் லைஃப்பில் விளாட்ணுன்னா இந்த கேம் விளையாடலாம், மல்டிப்ளேயராக விளையாடலாம். இது பாருங்க வெளிப்போகுது பச்சை. அதே வழி தான், பட் இங்கே திருப்பி வரத்துக்கு வழி இருக்குல்ல, அதனால நம்ம எப்பயுமே ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தான். கைஸ் இல்லை கைஸ், இது வேற வழி. ஓகே என்னவோ இருக்கு, பட் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தான். பட் ரிஸ்க்கு ஐயோ போச்சு. திருப்பி அந்த குதிச்சாதான் எல்லாம் கிடைக்கும். பாருங்க அந்த வழியில தான் இருக்கும். பாருங்க நேச்சுரஸாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே போகிறோம். இது டே 100 இல்லை 2 நாள் முடிஞ்சிருக்கு, 2 நாள் 1 நாள் முடிஞ்சிருக்கு. வாங்க 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 வாங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம பழைய வீடியோஸில் 15 மினிட்ஸ் தான் போட முடியும்னு இருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் கைஸ். இங்கே ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் படிச்சுக்கலாம், சேஃப்டிக்கு கொஞ்சம் மண் கார்டுன்னு படிச்சுக்கலாம். ஏன்னா வீடை கட்டணும், அதனால ஃப்ளவர்ஸ் வச்சு ஆண்களை அப்பா நல்லா $10-20 வீடு கட்டேன். ஆனால் வீடு அவ்வளோவா பேச இந்த குட்டி வீடாக பார்த்துருப்பீங்க, ஏதோ களிமண் வச்சு கட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கட்ட போகிறோம். வெளியே ஒரு 4 ஃப்ளவர் வைக்க போகிறோம், மீதி ஒரு ஃப்ளவரை என்ன பண்ண போகிறோம், வச்சுக்க போகிறோம். ஓகே இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஒரு 2 எடுத்துக்கோம். ஓகே எக்ஸ்ட்ரா 1 எடுத்துப்போம், எக்ஸ்ட்ரா 2 எடுத்துப்போம், அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் படிக்கலாம், ஏன்னா ஒரே ஃப்ளவர் வச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா போய் படிக்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் ரோஸ் இல்லைன்னா ரோஸையாக எடுத்துப்போம், இதையும் எடுத்துப்போம். இதுவும் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இது ரோஸா என்னன்னு தெரியல. போதும், இதுக்கு மேலே வீடு அலங்கரிக்கணும்னா அவ்வளோதான், நம்மளாலாம் முடியாது. இப்போ எடுத்து வச்சு இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். எல்லாத்துலேயும் ஃப்ளவர்ஸில் எல்லாம் 2 எடுத்துக்காச்சு, ஒன்றில் மட்டும் 5 எடுத்துக்கோம். இதில் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ப்ளூ இங்கே ஒன்று இருக்குது, இதுலேயே 2 எடுத்துக்கோம். என்ன கைஸ், நான் அதை எடுக்கலையா? இதுன்னா இதே அதே ஃப்ளவர் தானே, பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இதையும் எடுத்துக்கோம். 6 எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஃப்ளவரை பார்த்தா எடுத்துப்போம். நைட்டு கைஸ், நான் போனால் இங்கே ஏதாச்சும் பிளாஸ்ட் மேனை பார்த்தா நல்லாயிருக்கும். பிளாஸ்ட் மேன்னா யாரு கேட்குறீங்களா? பச்சை கலர் சொக்காவும் பச்சை கலர் சொக்கை தான் அது எனக்கு வரல. காய்ஸ் வீடை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எவன்டா ஸ்லோவில் வச்சது, அது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த செடியும் அங்கெல்லாம் இருக்கு, அது அப்புறமா போகலாம். ஆனால் அது ஸ்லோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரிஸ்க் தான் இந்த உலகத்துலலாம். பியூட்டின்னு இருந்தால் அதில் ரிஸ்க்கும் இருக்கும். ஓகே நம்ம இதில் மேலே ஏறி போயிடலாம், ஏன்னா அவ்வளோவும் ரிஸ்க்கு சப்போர்ட் மாதிரி போனால் அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு வேலையை போட்டுருந்தாங்க. அப்பா வரும்போது எடுத்துக்கலாம். உயிராக போனால் கூட மண்ணு போகக்கூடாதுன்னு இருந்தால் அவ்வளோதான். இதுவும் ஏதாச்சும் டேஞ்சராக கூட இருக்கலாம். கதவே முதல்ல எடுத்துக்கணும். ஆனால் கீழே இருக்கிறது அவன் சேஃப்டிக்காக போட்டிருப்பான். இங்கேயும் ஒரு லேம்ப் இருக்கா? இல்லை லேம்ப் அது முடிஞ்சிச்சு, நம்ம அங்கேயே தொலைச்சிட்டு வந்துட்டோம்.
ஹேண்டில் எங்கன்னு தெரியல. டோர் மட்டும்தான் இருக்கு நம்ம கிட்ட. என்னென்னமோ வச்சிருக்கான், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. இந்த கிளாஸ் தம்பி நீ எங்க கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினாலும் இது சரிசரியாக தான் நெருங்கி இருக்கும். அதை நானே நினைப்பேன். எவனாச்சும் வந்துட்டானா அவ்வளோதான், அவன் தான் ஓனர்னு கண்டுபிடிச்சிடணும். எங்கடா நீ வெட்டினது ஒன்றுமே இல்லைன்னா எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. ஓ எங்கே இருக்கணும், இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரும். ஈக்குவல் டு அப்படியே வெளியே வந்து இங்கே அழுத்துனா போதுமா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போதைக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்கு. அந்த பிளாக்ஸ் போகும். ஐயோ ஆஹா, நல்ல வழின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். 22 பிளாக்ஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா பிளாக் வச்சுருப்பேன். ஓகே, அதையும் போய் எடுத்துடலாம். இங்கே வந்து எவன் வீடுன்னு கேட்டால் நம்ம வீடு தான். எங்கே இப்போ சீக்கிரமாக போகலாம். ஏன்னா இந்த இப்போ வந்து நம்ம தண்ணி உள்ளே போன மாதிரி போயிடக்கூடாதுல்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிளாக்ல இப்போ வீடு கட்டிடலாம். ஏன்னா நைட் ஆகிற சாயந்தரம் டைம்னு நினைக்கிறேன். பூசணிக்காய் செடி, ஜாலி பூசணிக்காய் செடியாக வாங்கிடுவோம். ஒரு பூசணிக்காய் எடுத்துட்டு பூசணிக்காய் எடுத்துட்டோம். எதுவும் இந்த டைம் இந்த பூ வச்சுது, அதனால இதெல்லாம் பியூட்டி. ஸோ பியூட்டி லைஃப்ல எல்லாமே பியூட்டி தான். இங்கே தொட்டா வரல. ஓ, அங்கே வந்து ஏதோ இருந்து பொருளை தொட்ட மாதிரி வந்துச்சு. எங்கன்னா சி கிட்ட தொடலாம். சியில் பாதி வீடு அடிச்ச மாதிரிதான் தெரியுது. ஏன்னா பாதி லைஃப் குறைஞ்சிச்சு. பார்த்தவங்களாம் எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னடா இங்கே பாருங்க 3 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கான். அதில் நம்ம எந்த ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல. இந்த ஸ்டெப்ஸும் முடியல. இந்த ஸ்டெப்ஸும் முடியாது. எதுவுமே முடியாது. எல்லாமே முடியும்னா ஆனால் இதில் ஏற முடியாது கைஸ். அதுக்குன்னு நம்மளாம் தனியாக ஒரு பிளாக் முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளாக்ல வீடியோவை கட்டலாம். வீடியோ இல்லை சொல்லாமல் வீடியோன்ட்டேன். கை வேறு கொஞ்சம் மறுத்து போச்சா, அதனால என்ன பண்ணுறது, கை மறுத்தும் போச்சு. சூதி போச்சு. அப்பா ஐயோ திருப்பி அதே இடத்துக்கு வந்துருக்கனே. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து போனேங்க. திருப்பி அதே இடத்துக்கு அதே மாதிரி வந்துட்டேன். சரி கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடாக கட்டலாம் வாங்க.